சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தீண்டாமையை ஒழிக்கிறதுக்காக வேண்டி என்னென்ன முயற்சிகள்லாம் மேற்கொண்டாங்க, அதை எப்படி நிகழ்த்தி காட்டினாங்க, எப்படி சாத்தியப்படுத்தி காட்டினாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நாம ஸ்கூல் படிக்கும்போது ஒரு புக்ல ஸ்லோகன் ஒன்று இருக்கும். அந்த புக்குடைய ஃபர்ஸ்ட் பேஜை ஓப்பன் பண்ண உடனே ஒரு ஸ்லோகன் ஒன்று இருக்கும். தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை மனிதத்தன்மையற்ற செயல் அப்படின்னு ஒரு ஸ்லோகன் ஒன்று இருக்கும். இந்த ஸ்லோகன் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, மனிதர்களுக்குள்ளார இன ரீதியாக, மொழி ரீதியாக, நிற ரீதியாக, மாநில ரீதியாக எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது. மனிதர்களுக்குள்ளார தீண்டாமை இருக்கிறது, இது ஒரு மிகப்பெரிய சமூக நோய் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகன் சொல்லக்கூடிய செய்தி. இன்னைக்கு வரைக்கும் தீண்டாமை ஒழிக்கிறதுக்காக வேண்டி நிறைய நபர்கள் பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, இயங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருந்தும் தீண்டாமை ஒழிஞ்ச பாடு இல்லை. சாதி ரீதியா பாகுபாடு இருக்குது, நிற ரீதியாக பாகுபாடு இருக்குது, தொழில் ரீதியாக பாகுபாடு இருக்குது, ஏன் பெயர் ரீதியாக கூட இந்த பேரை நாங்க தான் வைக்கணும், இந்த பேர்லாம் நீ வைக்கக்கூடாது அப்படின்னு பெயர் ரீதியாக கூட பாகுபாடு இருக்குது. ஏன் ஒழிய மாட்டேங்குது? எவ்வளோ பேர் தீண்டாமையை ஒழிக்கிறதுக்காக வேண்டி பாடுபட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. அப்படி இருந்து ஏன் இந்த தீண்டாமை ஒழிய மாட்டேங்குது அப்படின்னா, இந்த பக்கம் ஒரு கூட்டம் தீண்டாமையை ஒழிக்கிறதுக்காக வேண்டி பாடுபட்டுக்கிட்டே உழைச்சிக்கிட்டே இருக்காங்க, இயங்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, அதுக்கு ஆப்போசிட் சைட்ல இந்த தீண்டாமையை வளர்க்கறதுக்காக வேண்டி சங்கம் வைத்து வளர்க்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க. சாதி சங்கம் வச்சு இந்த தீண்டாமையை வளர்க்கறது, அல்லது எந்த சம்பவங்கள் நடந்தாலும் தீண்டாமையை உருவாக்குற மாதிரி எந்த சம்பவங்கள் நடந்தாலும் அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு ஆதரவு தரக்கூடிய நபர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. வேங்கை வயல்ல மக்கள் பயன்பாட்டுக்கு உள்ள ஒரு குடிநீர் தொட்டியில மனித கழிவுகளை கலந்துடுறானுங்க. அந்த மனித கழிவுகள் கலந்ததுக்கு பின்னாடி நிறைய எதிர்ப்புகள் கிளம்பிச்சு. அது போக நாங்க இப்படித்தாயா செய்வோம், உங்களுக்கு இது தேவைதாயா, நீ எப்படி நீ நல்லா வாழலாம் அப்படின்னு அதுக்கு ஆதரவு தந்த ஒரு பக்கத்தையும் நம்ம பார்க்க நேரிட்டுச்சு. அதே மாதிரி என்ன ஆணவ படுகொலைகள் நடந்தாலும் அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு ஆப்போசிட் சைட்ல உனக்கு ஏன் தேவை, நீ ஒழுங்கா இருந்தா ஏன் உன் உயிர் பறிபோக போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கத்தான் செய்யுது. இப்படிப்பட்ட சூழல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே என்னென்ன முயற்சிகள்லாம் மேற்கொண்டாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஸ்லிம்களுக்கு கடைசி லட்சியமாகவும் உயர்ந்த லட்சியமாகவும் எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சொர்க்கம் உனக்கு கிடைக்கணும், அதுக்காக வேண்டித்தான் நீ உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க, எதெல்லாம் நீ நன்மையான காரியம்னு செஞ்சுக்கிட்டு இருக்கியோ, நல்லதுன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கியோ, அதுக்கான பலனை நீ இறந்ததுக்கு பின்னாடி நாளை மறுமையில பார்ப்ப அப்படிங்கிறதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்த ஒரு முக்கியமான செய்தி. அந்த சொர்க்கம் போறதுக்கு தடையாக இருப்பது இந்த தீண்டாமை தான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ஷெரீஃப்ல பதிவாயிருக்கு. மனுஷனுடைய மனசுல, யாருடைய மனசுல கடுகளவு அணு அளவு தற்பெருமை இருக்குமோ அவர் சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல, அந்த கூட்டத்துல இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு நபித்தோழர்கள ஒருத்தர் எந்திரிச்சு கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், நான் நல்ல ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்படுறேன், நல்ல ஷூ போடணும், காலனி செப்பல்லாம் போடணும்னு ஆசைப்படுறேன், இதெல்லாம் தற்பெருமையில சேருமா? அணு அளவு கூட தற்பெருமை இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களே, இதுவும் தற்பெருமை தானே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தற்பெருமைக்கான டெஃபினேஷனை சொல்றாங்க. தற்பெருமை அப்படின்னா இது தற்பெருமை கிடையாது. ஏன்னா அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகின்றான், அல்லாஹ் சுத்தமானவன், சுத்தத்தை அவன் விரும்புகின்றான். இது தாராளமா அழகான ட்ரெஸ் போடுறதோ அல்லது அழகான காலணிகளை அணிஞ்சுக்கிறதோ இதெல்லாம் தற்பெருமையில வராது. நம்மளை அழகாக தாராளமா காட்டிக்கலாம். எது தற்பெருமை அப்படின்னா, பதருல் ஹக்கி வகம்துன் நாஸ், உண்மையை மறைக்கிறது, மக்களை கேவலமா நடத்துறது, கேவலமாக இழிவாக பார்க்கறது அப்படின்னாங்க. இந்த தொழில் தானே செய்யற, நீ இப்படித்தான் இருப்ப, இந்த ஜாதிக்காரன் தானே நீ இப்படித்தான் இருப்ப, இந்த மொழி பேசுற நீ இப்படித்தான் இருப்ப, இந்த ஊர்க்காரன் தானே நீ இப்படித்தான் இருப்ப, இப்படி மக்களை கேவலமாகவும் இழிவாகவும் நினைக்கிறது தான் தற்பெருமை, உண்மையை மறைக்கிறது தான் தற்பெருமை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப மக்களை கேவலமா நினைக்கிறது தீண்டாமை தான்.
இந்த தீண்டாமையை கடைபிடிச்சோம் அப்படின்னா சொர்க்கத்துக்கே போக முடியாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டியிருக்காங்க. அதே மாதிரி தொழில் ரீதியான தீண்டாமை அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து எச்சரிச்சிருக்காங்க. அதுக்காக வேண்டியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாடுபட்டிருக்காங்க. இந்த தொழிலை இவங்க தான் செய்யணும், இந்த தொழிலை இவங்கெல்லாம் செய்யக்கூடாது, இந்த தொழிலை செஞ்சா கேவலமானவன் அப்படின்னு தொழில் ரீதியான தீண்டாமையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒழிச்சு கட்டியிருக்காங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்தவர்கள், நானும் ஆடு மேய்த்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, யார சொல்லலாம், நீங்களும் ஆடு மேய்ச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா, நானும் ஆடு மேய்ச்சிருக்கேன், சின்ன வயசுல சொற்ப காசுகளுக்காக வேண்டி ஆடு மேய்ச்சிருக்கேன். உழைக்கிறதுல எந்த தொழிலாக இருந்தா என்ன, எதுவாக இருந்தாலும் பிறரிடத்தில் கையேந்தாமல் உழைத்து உண்பதுதான் ஆகச் சிறந்தது. அதுல எந்த விதமான கோளாறும் இல்லை, எந்த விதமான தப்பும் தவறும் இல்லை அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டியிருக்காங்க. இதே மாதிரிதான் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கப்பட்டுச்சு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்கப்பட்டப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, தன்னுடைய ட்ரெஸ், தன்னுடைய ஆடை கிழிஞ்சு போச்சு அப்படின்னா அவங்களே தப்பாங்க, தன்னுடைய செருப்பு பிஞ்சு போச்சுனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே தப்பாங்க. அது மட்டும் இல்ல, வீட்டு வேலைகள்ல எங்களுக்கு உதவியாகவும் ஒத்தாசையாகவும் இருப்பாங்க அப்படின்னு நாயகத்தினுடைய நடவடிக்கையை பார்த்து சொல்லியிருக்காங்க. நிறைய கட்டட வேலைகள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈடுபட்டிருக்காங்க. ஹந்தக்னு சொல்லி ஒரு போர் ஒன்று நடந்துச்சு, அகழ் போர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அகழ் அப்படின்னா பெரிய ஆழமான குழி, இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கத்துக்கு கடக்க முடியாத அளவுக்கு நடுவுல ஆழமான குழி தோன்றதுக்கு பேர் தான் அகழ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி ஒரு போர் வந்து நடந்துச்சு. மதீனாவுக்கு வெளியில இருந்து எதிரிகள் யாரும் மதீனாவுக்கு உள்ளார வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி மதீனாவை சுத்தி ஒரு பெரிய அகழ் குழி தோண்டப்பட்டுச்சு, ஆழமான அகழ் குழி. அதுக்கு பேர் தான் ஹந்தக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த போருக்கு ஹந்தக் போர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி அந்த குழி தோண்டும் பொழுது மக்களோடு மக்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோண்டினதை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு பர்ரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்ல இந்த ஹதீஸும் புகாரி ஷரீஃப்ல பதிவாகி இருக்கு. பர்ரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேர்வையை துடைக்கிறதுக்காக வேண்டி அப்படி துணியை தூக்கும் பொழுது, தான் மேலாடையை தூக்கும் பொழுது அவங்களுடைய வயிறுல எல்லாம் மண் இருந்ததை நான் பார்த்துருக்கேன், மண்ணை சுமந்திருக்காங்க, குழி தோண்டி இருக்காங்க அப்படின்னு இந்த சஹாபி வந்து நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அந்த காலத்துல எல்லாம் வந்து பள்ளிவாசல்லாம் வந்து மண் தரையா தானே இருக்கும், மண் தரையா இருக்கும், அந்த குடிசையா தான் இருந்திருக்கும். அப்போ வந்து எச்சில் வந்தா தொழுகையிலேயே யாராவது எச்சி துப்பிடுவாங்க. அந்த எச்சில் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து தொடச்சிருக்காங்க. பள்ளிவாசலுடைய சுவர்களை படிஞ்சிருக்கக்கூடிய எச்சில்களை எல்லாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கையால சுத்தம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த ஹதீஸும் புகாரி ஷரீஃப்ல, முஸ்லிம் ஷரீஃப்ல, எல்லா ஹதீஸ் கிதாபுகளையும் இந்த ஹதீஸும் பதிவாயிருக்கு. மதீனால மஸ்ஜிது நபவிக்கு வந்ததுக்கு பிறகு, மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு மஸ்ஜிது நபவி அப்படின்னு ஒரு பெரிய பள்ளிவாசல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டுறாங்க. மக்களோடு மக்களாக அந்த கட்டிட வேலையிலும் ஈடுபட்டாங்க. இது மட்டும் இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்டத்தட்ட தங்களுடைய கையாலே 11 பள்ளிவாசல்கள் கட்டியிருக்காங்க அப்படின்னும் ஹதீஸ்ல நமக்கு செய்திகள் கிடைக்குது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி தொழில் ரீதியாக எந்த விதமான தீண்டாமையும் பார்க்கக்கூடாது, இந்த தொழிலை இவங்க தான் செய்யணும், இந்த தொழிலை இவங்க தான் செய்யணும், இது செய்யக்கூடாது, அல்லது இந்த தொழில் செய்யறவங்க எல்லாம் கேவலமானவங்க அப்படின்னு தொழில் ரீதியாக தீண்டாமை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத செயல் வடிவத்திலையும் காட்டியிருக்காங்க. அதே மாதிரி திருமண பந்த ரீதியாக பாகுபாடு, தீண்டாமை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்லுவாங்க, ஒரு சம்பவமே நடந்திருக்கு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒருத்தர் அப்படி கிராஸ் பண்ணி போவாங்க. கிராஸ் பண்ணி போகும் பொழுது சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க, நபி தோழர்கள்ட்ட கேட்பாங்க, இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு நபி தோழர்கள்லாம் வந்து சொல்லுவாங்க, இவர் வந்து முக்கியமான ஆளாச்சு, இவர் பேசுனாங்கன்னா இவருடைய பேச்சுக்கு எல்லாரும் மரியாதை கொடுப்பாங்க, இவர் வந்து யாரையாவது ரெக்கமெண்ட் பண்ணார் அப்படின்னா அதை கண்டிப்பா வந்து கேட்பாங்க, அவரு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரா அப்ப சேர்த்துக்கப்பா வேலையில, அவரு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரா அப்ப நான் கரெக்டா தான்ப்பா இருக்கும் அப்படின்னு இவருடைய பேச்சை மதிப்பாங்க. இவர் யாருக்காவது பொண்ணு கேட்டு போனாலோ அல்லது இவருக்கே ஒரு பொண்ணு கேட்டு போனாலும் தாராளமா கொடுத்துருவாங்க, ஊர்ல முக்கியமான ஆளு அப்படின்லாம் நபித்தோழர்கள் வந்து பதில் சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஏழ்மையான ஒரு மனிதர் போறார். ஒரு ஏழை மனிதர் போகும்போது
அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே நபி தோழர்கள்ட்ட கேட்குறாங்க, இப்ப இவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. இவருக்கு அவ்வளோ பெரிய செல்வாக்குலாம் இல்லை யார சொல்லலாம். இவர் யார்ட்டையாவது பேசினான்னா அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்ணான்னா அதெல்லாம் கேட்டுக்க மாட்டாங்க. அதெல்லாம் தட்டி கழிச்சிருவாங்க. இவர் யாருக்காவது பொண்ணு கேட்டு போனாலும் சரி, அல்லது இவருக்கே யாராவது பொண்ணு கேட்டு வந்தாலும் சரி, இவருக்கெல்லாம் கல்யாணம்லாம் பண்ணி வைக்க மாட்டாங்க. இவர் பேச்சு கேட்டு மற்றவங்களுக்கும் யாரும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. அப்படிலாம் சொல்லும் பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒருத்தர் எப்படி அணுகணும் அப்படிங்கிறத இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஹாதா ஹைரும் மின் மில் அல் அர்லி வ மிஸ்லி ஹாதா வ மின் மிஸ்லி ஹாதா அப்படின்னாங்க. இந்த இப்ப போனார பத்தீங்களா, கடைசியா 2வதா போனார பத்தீங்களா, இவரு இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் விட, ஏன் முன்னாடி போனவரை விடும் இவர் தான் சிறந்தவர் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நீ உடல் அமைப்பு, உடல் தோற்றம், ஆடையை வச்சு அல்லது நிறத்தை வச்சு இவர் நல்லா இருப்பாரு, இவர் மோசமான ஆடு, இவர்கிட்ட பழகணும், இவர்கிட்ட பழகக்கூடாது அப்படின்னு இந்த பாகுபாடு பார்க்கவே கூடாது. ஒரு மனிதருக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சுயமரியாதை இல்லாத நபரை விட சுயமரியாதையுள்ள ஏழை நபர் தான் ஆக சிறந்தவர் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தியை சஹாபாக்கள் வழியாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. பனு பயாலா அப்படின்னு சொல்லி ஒரு உயர்ந்த கோத்திரம் ஒன்று இருக்குது. அவங்கள்ட்ட போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசும் பொழுது சொல்றாங்க, உங்கள்ட்ட வீட்டில் உள்ள யாராவது பொண்ணு இருந்தாங்கன்னா இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நபரை காட்டுறாங்க. அதுக்கு பனு பயாலா குடும்பத்தை சேர்ந்தவர்கள்லாம் பார்க்குறாங்க, யாருக்கு யார் ரசூலுல்லாஹ் கட்டித்தர சொல்றீங்க? நாங்க எவ்வளவு பெரிய பாரம்பரியமான குடும்பம், எவ்வளவு அந்தஸ்துள்ள குடும்பம், எங்கள் குடும்பத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபருக்கா நீங்க கட்டித்தர சொல்றீங்க? அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அல்லாஹு தஆலா சூரா ஹுஜராத்தில் இருக்கக்கூடிய இந்த 13வது ஆயத்தை இறக்கி வைக்கிறான். யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு. மக்களே, உன்னை நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்க அனைவருமே ஒரு தாய் மக்கள் தான். உங்களுக்கு மத்தியில எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. நிற ரீதியாக, மொழி ரீதியாக எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. உங்களை பல கூட்டங்களாக, பல ஊர்க்காரர்களாக, பல குடும்பமாக நான் ஏன் ஆக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் நாம இப்படி உருவாக்கி இந்த கட்டமைப்பு, இந்த ஸ்ட்ரக்சரை வச்சிருக்கமே ஒழிய பாகுபாடு வாக்குறதுக்காக வேண்டி இந்த ஊர்க்காரவன் தான் மேலானவன், இந்த ஊர்க்காரவன் மட்டமானவன் அப்படின்னு பாகுபாடு வாக்குறதுக்காக வேண்டி இந்த ஸ்ட்ரக்சரை நாம உருவாக்கல. உங்கள யார் சிறந்தவர் அப்படின்னா, இரையச்சம் யார் அவருடைய மனசுல யாருடைய மனசுல இருக்குதோ, அதிகம் இருக்குதோ, அவர்தான் ஆகச் சிறந்தவர். உங்களுக்கு மத்தியில் நிற ரீதியாக, மொழி ரீதியாக, இன ரீதியாக எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு ஆயத்தை ஒழிக்கிறதுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயன்படுத்திய இன்னொரு முக்கியமான டூல் என்ன அப்படின்னா, சட்டத்துக்கு முன்னாடி எல்லாமே சமம். சட்டத்துக்கு முன்னாடி யாருக்காகவும் பாகுபாடு காட்டப்படாது. ஏழைக்கு ஒரு சட்டம், பணக்காரனுக்கு ஒரு சட்டம், பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு சட்டம் அப்படின்னா கிடையவே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடைமுறைப்படுத்துறாங்க. குறைஷி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வம்சம். அந்த வம்சத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வர்றாங்க. அந்த வம்சத்துல மஹ்சூமியா அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் திருடிடுறாங்க. திருடனா கையை வெட்டப்படும், அந்த தண்டனை அமல்படுத்தப்படும். இப்ப அந்த பெண்மணிக்கு சொந்தக்காரவங்க அல்லது மற்றவங்க எல்லாம் என்ன சேர்ந்து முடிவு பண்றாங்கன்னா, இந்த மாதிரி சட்டம் அமல்படுத்தப்பட்டுச்சுன்னா நம்ம குடும்ப பாரம்பரியம் என்ன ஆகிறது, ஏதாகிறது, அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்தி சட்டத்தை அமல்படுத்தாம தளர்வுபடுத்தணும், அதை சட்டத்தை கைவிட்டணும். ஏன்னா முக்கியமான குடும்பத்தை சேர்ந்த பெண்மணியில, அதனால ஊர்ல ஏதாவது நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கன்வே பண்ணலாம்னு யோசிக்கும் பொழுதுதான் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பயன்படுத்தலாம். உசாமா சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்பாங்க அப்படின்னு உசாமாவை கூப்பிட்டு ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூப்பிட்டு, இந்த மாதிரி ஏதோ தெரியாம தப்பு நடந்து போச்சு, இதுக்கெல்லாம் தண்டனை நிறைவேற்ற வேணாம், இதை அப்படியே விட்டுற சொல்லுங்க, கண்டு காணாத மாதிரி அப்படிங்கிற துணியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஆள் அனுப்புறாங்க, உசாமாவை அனுப்புறாங்க.
உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் இது சம்மந்தமா பேச, இந்த மாதிரி பெரிய குடும்பம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசாமாவை கண்டிச்சது மட்டும் இல்லாம உடனே மக்களை கூட்டுறாங்க, மெம்பர் படியில ஏறி நின்று பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள சமுதாயம்லாம் இப்படித்தான் அழிஞ்சு போனாங்க. பணக்காரர்களுக்கு ஒரு சட்டம், ஏழை எளிய மக்களுக்கு ஒரு சட்டம், பணக்காரர்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்றது, ஏழை எளிய மக்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணது, இந்த மாதிரி வித்தியாசம் காட்டினதுனால தான் அந்த சமுதாயம்லாம் அழிஞ்சு போச்சு. அதே மாதிரி நீங்களும் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? என் மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும், கையை வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி செல்வாக்கு, அதிகாரம், இதை வச்சு சட்டத்துக்கு இடையில பாகுபாடு காட்டுறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹும் அனுமதிச்சதே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நடந்துகிட்டது கிடையாது. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுதும் அல்லாஹு தஆலா இன்டிமேஷன் ஞாபகப்படுத்தி இருக்கான். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நானு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அப்புறம் ஹுதைல் அப்படிங்கிற கோத்திரத்தை சேர்ந்த 2-3 பேர், இப்படி ஒரு 6 பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட உட்கார்ந்துருக்கும் பொழுதுதான், இவங்க எல்லாம் எளிய பின்புலத்துல உள்ள சஹாபாக்கள், இப்படி உட்கார்ந்துருக்கும் பொழுதுதான் மக்கால உள்ள பெரும் பெரும் தலைவர்கள்லாம் வர்றாங்க. பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் சுத்தி ஒரு கூட்டம் இருக்கிறத பார்த்துட்டு, இவங்கள வச்சுட்டா நீங்க எங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லித்தர போறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்கும் பொழுதுதான் அல்லாஹு தஆலா உடனே ஆயத்தை இறக்கிட்டான். வலா ததுருதில்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா. காலையிலும் மாலையிலும் தஸ்பீ செஞ்சு கொண்டு உங்களுடைய காலடியிலே சுத்தி கிடக்கின்ற இந்த மக்களை நீங்க விரட்டக்கூடாது. யாருக்காக? வந்திருக்கக்கூடிய பணக்காரர்களுக்காக இவர்களை நீங்க விரட்டவே கூடாது அப்படின்னு அல்லாஹு தஆலா கண்டிச்சதோடு மட்டும் இல்லாம ஃபததுருதுஹும் ஃபதகூன மினல் ஸாலிமீன், அப்படி ஒரு கால் நீங்க விரட்டிட்டீங்கன்னா நபியே நீங்க தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு அல்லாஹு தஆலா உடனே கண்டிச்சு ஆயத்தை இறக்கிறான். என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யோசிச்சாங்க அப்படின்னா, எல்லாமே தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த ஊர்ல உள்ள முக்கிய புள்ளிகளும் இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இஸ்லாம் இன்னும் வேகமா பரவ ஆரம்பிக்கணுமே அப்படின்னு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யோசிச்சாங்க. அப்படி கூட நீங்க யோசிக்க கூடாது. அது என்ன ஏழைக்கு ஒரு சட்டம், அவன் கேட்கறதா இருந்தா இங்க எல்லா மக்களுடைய மக்களா உட்காந்து கேட்கட்டும். அவனுக்காக நீங்க ஏழைகளை விரட்ட போறீங்களா? இவங்கெல்லாம் அல்லாஹுடைய ரிலாவை, ரசூலுடைய பொருத்தத்தை, அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி இருக்கக்கூடியவங்க. இவங்கள போய் நீங்க விரட்டிட்டு தான் அவங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லணுமா? இவங்களை விரட்டக்கூடாது அப்படின்னு அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமாக நமக்கு பாடத்தை சொல்லி தரலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஏன் மக்கத்து குஃபார்கள்லாம் எதிர்த்தாங்க? ஏன் 2 பிரிவா போச்சு? ஏன்னா 40 வருஷம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்தவங்க. அவங்க தான், அந்த ஊர்க்காரவங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அமீன், சாதிக் அப்படின்லாம் பட்டம் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே உண்மை பேசக்கூடிய ஒரு நபர், நம்பிக்கைக்குரிய நபர் அப்படின்னு சொல்லி பட்டம்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தும் போது 2 டீமா போயிருச்சு? ஆதரிக்கிற டீம் ஒன்று, எதிர்க்கிற டீம் ஒன்று அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிஞ்சிச்சு அப்படின்னா காரணம் இந்த பொறாமைதான். அது எப்படி? எங்க குடும்பத்தை சேர்ந்த நபரல்லவா கடைசி நபியாக இருந்திருக்கணும். அந்த கடைசி நபி இனி நபி வரப்போறது கிடையாது. இனி உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த நபியுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் ஃபாலோ பண்ணப்படும். அப்படின்னு இருக்கும் பொழுது அது ஏன் எங்க குடும்பத்தை சேர்ந்த நபராக இல்லை அப்படின்னு பாகுபாடு பார்த்ததுனாலதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எதிர்க்க துணிஞ்சாங்க. மற்றபடி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல வர்ற அந்த விஷயங்கள்ல பொய்யா இருக்கும் அப்படின்னா எந்த சந்தேகமும் அவங்களுக்கு இல்லை. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள 40 வருஷமா பார்த்துருக்காங்க. ஏன் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதுக்கு பிறகும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிகப்பெரிய ஒரு ரெவலேஷன் கிரியேட் பண்ணாங்க, மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டு பண்ணாங்க. மக்கா வெற்றி கொள்ளப்பட்டுச்சு, லுஹுர் தொழுக போறோம் கஅபால. அப்படி இருக்கும் பொழுது எல்லாரும் அப்படி யாரு பாங்கு சொல்ல போறா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது கருப்பு நிறத்தை சேர்ந்த அடிமையாக இருந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூப்பிட்டு தான் நீங்க கஅபாவுக்கு மேல ஏறி பாங்கு சொல்லுங்க அப்படின்னாங்க. என்ன சொல்ல வர்றாங்க ரசூலுல்லாஹ்? நிற ரீதியாக தீண்டாமை இருக்கக்கூடாது, பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. அடிமையாக இருந்த ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள, அடிமையாக இருந்த உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள படைகளுக்கு தளபதியாக நியமிச்சாங்க. படைகளுக்கு தளபதியாக நியமிக்கும் போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க,
உங்களுக்கு படையினுடைய தளபதியாக, அமீராக, தலைவராக யார் இருக்கிறாங்களோ அவங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். அவர் கருப்பு நிறத்தை சேர்ந்த அடிமையாக இருந்தாலும் சரியே அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு டெஃபினேஷனை, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுக்கவும் செஞ்சாங்க. இப்படி தீண்டாமையை ஒழிக்கிறதுக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏகப்பட்ட விஷயங்களை பெரும் புரட்சியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, செஞ்சும் காட்டியிருக்காங்க. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழித்தோன்றல்களாக அவங்கள பின்பற்றி அடிபெறலாமல் பின்பற்றி வந்த சஹாபாக்களும் இதே விஷயத்தை தான் நடைமுறைப்படுத்தினாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சியில் இருக்கும் பொழுது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தலைமையில எகிப்தில் உள்ள பாபிலோன் அப்படிங்கிற கோட்டையை முற்றுகையிடுறாங்க. இந்த சம்பவம் கிபி 639 640 நடக்குது. அந்த பாபிலோன் கோட்டையை கிட்டத்தட்ட 7 மாசம் முற்றுகையிடுறாங்க. எகிப்துல நிற ரீதியான பாகுபாடு, நிற ரீதியான தீண்டாமை இருந்துச்சு. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தலைமையில தான் இந்த முற்றுகை போராட்டம் நடந்துச்சு. அப்படி நடக்கும் பொழுது அந்த எகிப்து மன்னன் பேச்சுவார்த்தை நடத்துறேன், நீங்க பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைப்பு தந்தீங்க அப்படின்னா நான் சரணடைஞ்சிடுறேன் அப்படின்லாம் அந்த மன்னன் சொல்லும் பொழுது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அற்புதமான ஒரு வேலையை பார்த்தாங்க. ஒரு 15 பேர் குழுவை, ஏறக்குறைய 15 பேர் இருக்கும், 15 பேருடைய குழுவை ரெடி பண்றாங்க. ரெடி பண்ணி அதுக்கு உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அமீராக நியமிக்கிறாங்க, தலைவராக நியமிக்கிறாங்க. நீங்க போய் பேசணும், பேச்சுவார்த்தை நடத்தணும், ஓகேவா? அதே மாதிரி மற்றவங்கள்ட்டையும் சொல்றாங்க, உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு இவர் மட்டும்தான் பேசணும், நீங்க யாரும் வாயை திறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இந்த குழு போய் எகிப்துடைய மன்னன்ட்ட பேச்சுவார்த்தை நடத்த போகும் பொழுது, சரி இந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்கு தயார், யார் உங்கள்ட்ட பேசுறது அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் அமைதியா இருக்காங்க. உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு தான் முன்னாடி பேச்சுவார்த்தைக்கு நடத்துறதுக்கு தயாராகிறாங்க. அந்த மன்னன் பார்த்துட்டு, இவரையா கூட்டுட்டு வந்தீங்க, இவரு தான் உங்களுக்கு தலைவரா, இவர் பேசினாலாம் நான் உடன்பட முடியாது, நீங்க வேற யாராவது பேசுங்க அப்படின்லாம் சொல்லும் பொழுது எல்லாரும் அமைதியா இருந்துடுறாங்க. அதுல ஒருத்தவங்க சொன்னாங்க, இவர்கிட்ட தான் நீ பேசணும், இன்னும் சொல்ல போனா இவர் தான் உன்கிட்ட பேசுவார், இவரை தாண்டி நாங்க ஒரு வார்த்தை கூட பேச மாட்டோம், அதுதான் எங்களுடைய அமீர் சொல்லி அனுப்பிச்ச செய்தி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அந்த மன்னன் சொல்றான், எதுவா இருந்தாலும் சாஃப்டா பேசு, நீ பேசுறதே எனக்கு பயமா இருக்கு அப்படின்லாம் சொல்லும் பொழுது உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, உன்கிட்ட உள்ள 100 பேர், நீ 100 பேர் அனுப்பின அப்படின்னா நான் ஒருத்தனே சமாளிப்பேன் அல்லாஹ்வுடைய கிருபையால. என்ன மாதிரி 100 பேரும் எங்களுடைய படைகள்ல இருக்காங்க, என்ன மாதிரி 100 பேரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழுவுல உள்ள மற்ற சஹாபாக்கள் ஒரு வார்த்தையும் சொல்றாங்க, இவர் எங்களை விட ஆற்றலால், திறமையால், இறையச்சத்தால் ஆகச் சிறந்தவர், இவர் என்ன சொல்றாரோ அவர் தான் முடிவு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. கூட உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட சஹாபாக்கள்லாம். அப்ப என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஒரு மனுஷனை மதிக்கணும் அப்படின்னா திறமை இருக்கா, ஆற்றல் இருக்கா, இறையச்சம் இருக்கா, இதனுடைய அடிப்படையில தான் ஒருத்தனை மதிக்கணுமே ஒழிய நிறத்தால், மொழியால், இனத்தால் இப்படி மனிதர்களை மதிக்க கூடாது, இப்படி பாகுபாடு காட்டவும் கூடாது அப்படிங்கிறத தான் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள இந்த குழுவுக்கு தலைமையாக நியமித்ததன் மூலமாகவும் சொல்ல வரக்கூடிய செய்தி. கிட்டத்தட்ட ஒரு 7 மாசத்துக்கு பிறகு அந்த பாபிலோன் அந்த அந்த கோட்டை முற்றுகை விடப்பட்டுச்சு. 7 மாசமாக சரணடையாமல் இருந்த அந்த எகிப்துடைய மன்னன் 7 மாசத்துக்கு பிறகு சரணடைஞ்சதாகலாம் வரலாறு நமக்கு சொல்ல வருது. ஆக மொத்தத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தீண்டாமை ஒழிக்கிறதுக்காக வேண்டி நிறைய புரட்சிகளை மேற்கொண்டது மட்டும் இல்லாம அந்த புரட்சிகளை சாத்தியப்படுத்தியும் காட்டினாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அதனாலதான் உலகத்தினுடைய ஆகச்சிறந்த தலைவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தீண்டாமையை ஒழித்து இந்த மனித சமூகத்தில் எல்லோரும் சமமானவர்கள், இறைவனுக்கு முன்னால் எல்லோரும் சமமானவர்களே, யாருக்கும் யாரும் அடிமை கிடையாது, இன ரீதியாக மொழி ரீதியாக எந்த பாகுபாடும் காட்டக்கூடாது அப்படிங்கிறத தன்னுடைய கடைசி ஸ்பீச்சில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு ஞாபகப்படுத்திட்டு போயிருக்காங்க. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுத்தந்த அதே பாதையில் பயணிக்கக்கூடிய நல்ல நசீபினை நம் எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா தந்தர் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.